அப்படியே பாருங்க, எனக்கு பின்னாடி சுத்தியில வீடுகள் தான் இருக்கும். சுத்தியில 1000 வீடுகளுக்கு மத்தியில தான் இந்த இடம்ங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அந்த சவிதா காலேஜுக்கு அப்படியே பேக் சைடு தான் நம்மளோட சைட்டு. உங்களுக்கு NH4ல இருந்து ஷார்ப்பா 1 கிலோமீட்டர், அதுவும் குத்தப்பாக்கம் போகக்கூடிய ஆன் ரோட்ல இந்த சைட் அமைஞ்சு. இது ப்ரீ லான்ச்ங்கிறதுனால நீங்களே நம்ப முடியாத அசர வைக்கிற ஒரு விலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. 4 லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தா போதும் இந்த இடத்துல 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க சொந்தக்காரர் ஆக முடியுங்க. 5 லட்சம் ரூபாய் முன்பணம் எடுத்துட்டு வர சொல்லுங்க, வீடு கட்டித்தரேன் அப்படின்ட்டாரு. உங்களுக்கு லோன் வசதியுமே கிடைக்கும். கோயம்பேடு மார்க்கெட் குத்தம்பாக்கம் தான் வருது. ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் பார்த்திருப்பீங்க, அது அப்படியே என்ன ஆகுதுங்க, ட்ரேட் சென்டர் இங்க வருது. சோ அது மட்டும் இல்லாம EVP பிலிம் சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. நம்ம டாக்டர் எம்ஜிஆர் பிலிம் சிட்டி இருந்தது, அங்க இருந்து இப்ப என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3000 ஏக்கர்ஸ்ல அந்த பிலிம் சிட்டி இங்க மேக் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே ஜஸ்ட் 3 ஹவர்ஸ்ல நீங்க பெங்களூர் ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஹைலைட்டான எலிவேட்டர் ரோட். பக்கத்துல உங்களுக்கு சென்னை பெரிஃபரல் ரிங் ரோட், ஆசியாவிலே மிகப்பெரிய ரிங் ரோட். இங்க இருந்து ஒரு 6 மினிட்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம், ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி அப்கமிங் மெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தண்டலம் மெட்ரோ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் BS Ultimate. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு தரமான சூப்பரான ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் சைட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு JHL குளோபல் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்க M சிட்டின்னு சொல்லிட்டு NHல இருந்து 1 நிமிஷம் தூரத்துல நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக ஒரு பட்ஜெட் ரேஞ்சில இடமும் பட்ஜெட் ரேஞ்சில வீடும் கட்டி கொடுக்க முடியுங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் நிரூபிச்சது நம்ம M சிட்டியோட JHL குளோபல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தாங்க. இவங்களோட ஆபீஸ் அண்ணா நகர்ல இருக்குங்க. இந்த சைட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு NHக்கு பக்கத்துல 4.5 ஏக்கரால 95 பிளாட் கொண்டு வந்திருக்காங்க. இது ப்ரீ லான்ச்ங்கிறதுனால நீங்களே நம்ப முடியாத அசர வைக்கிற ஒரு விலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இத பத்தி கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஆல்ரெடி ப்ரோ நம்மளோட வீடியோல பாத்துருந்திருப்பீங்க. ப்ரோ வாங்க ப்ரோ, அங்க நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க. எப்படி இருக்கீங்க? வெல்கம். நல்லா இருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க. வந்து பார்த்து ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, இப்போ இந்த வீடியோ வந்துட்டு நல்ல நறுக்குன்னு நச்சுன்னு NHக்கு ஒட்டின மாதிரி. என்ன ப்ரோ, சென்னை டு பெங்களூர் போற NHல இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட நம்ம போய் வாங்க முடியாது. ஒரு மிடில் கிளாஸ் ஆளுங்களால இன்னைக்கு ஒரு இடம் வாங்க முடியுமா NHக்கு பக்கத்துல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ எப்படி ப்ரோ பட்ஜெட் ரேஞ்ச்ல கொண்டு வந்தீங்க? பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு அத்தியாவசியமான பொருள் பாத்தீங்கன்னா உணவு, உடை, இருப்பிடம். அந்த ஒரு அத்தியாவசிய இடத்துல வந்து இருப்பிடம் எவ்வளவு முக்கியம்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் சென்னை சிட்டிக்குள்ள அஃபோர்டபுள் காஸ்ட்ல எல்லாத்துக்குமே வீடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் JHL குளோபல் கம்பெனி இந்த ஒரு சிறப்பான ப்ராஜெக்ட்டை கொடுத்துட்டு இருக்கோம் அஃபோர்டபுள் காஸ்ட்ல. ஒட்டுமொத்தமா எவ்வளவு ஏக்கரா? 4.5 ஏக்கராங்கிறத மென்ஷன் பண்ணிட்டோம். ஒரு பட்ஜெட் ரேஞ்சில இருந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நம்ம பர்ச்சேஸ்? மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்து உங்களுக்கு இங்க பிளாட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. அப் டு 5000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு பக்கா அப்ரூவ்டோட இருக்கு உங்களுக்கு. ஓகே, இது கரெக்டா பாத்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் NHன்னு சொல்லியிருந்திருப்பேன். அந்த NHல இருந்து 1 நிமிஷம் தூரம். அந்த ரோடு அப்படியே ரோட்டோட டச்லயே 4.5 ஏக்கர்ல 95 இடங்கிறது விலைக்கு வந்திருக்குங்க. அந்த ரோடு டச் நேரா எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க போகுது. சோ இதோட ஃபியூச்சர் அப்ரிசியேஷனுங்கிறது இந்த இடத்துல இவங்கள்ட்ட நீங்க இடம் வாங்கலன்னா பக்கத்துல வேற இடமே கிடையாதுங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர் பிரதர். இப்போ நம்மளோட சைட்டுக்குள்ள கம்மியான பட்ஜெட்னு சொல்லும்போது நிறைய பேர் நினைப்பாங்க இவங்க வெறும் பூமியா கொடுப்பாங்களோ, எந்த டெவலப்மெண்ட் இருக்காதோ, சுத்தில வீடுகள் இருக்காதோ அப்படிங்கிற क्वेश्चन தான் வரும். இங்க என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்கு, பக்கத்துல என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குங்கறத சொல்லிடுங்க சார். எக்ஸாக்ட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த திருதி பாத்தீங்கன்னா சவிதா காலேஜ், அவங்களோட காம்பவுண்ட் அப்படியே காமிங்க. அப்படியே ஸ்கிப் பண்ண வேண்டாம், அப்படியே காமிங்க. அந்த சவிதா காலேஜுக்கு அப்படியே பேக் சைடு தான் நம்மளோட சைட். உங்களுக்கு NH4ல இருந்து ஷார்ப்பா 1 கிலோமீட்டர், அதுவும் குத்தப்பாக்கம் போகக்கூடிய ஆன் ரோட்ல இந்த சைட் அமைஞ்சு. சைட்டை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு முக்கியம். எந்த சைட் நாங்க எடுத்தாலும் சுத்திலும் காம்பவுண்ட் வால் போட்டு ஒரு 24/7 செக்யூரிட்டி என்ன பண்ணிடுவாங்க, அவருக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணி கையில கொடுத்துருவோம். சோ இப்போ சேஃப்டி ஆயிடும். பிளஸ் உங்களுக்கு 33 ஃபீட் வந்து என்ன பண்ணிருக்கீங்க, பிளாக் டாப் ரோட் கொடுத்துருக்கோம். EB லைன் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் EB லைன் வரணும். ஏன்னா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான கட்டணும் EB லைன். அது வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வாங்கி தரோம் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி உள்ள கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவனி ட்ரீஸா இருக்கட்டும், ஹெர்பல் பிளான்டா இருக்கட்டும், சோ உங்களுக்கு பிளாட் மார்க்கிங் போர்டா இருக்கட்டும், எல்லாமே நான் ஆல்ரெடி பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தண்ணி வசதி பொறுத்த வரைக்கும் எப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. தண்ணியை பொறுத்தளவு எக்ஸலன்ட். எங்களோட சைட்டுக்கு யாருமே ஆப்போசிஷன் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா 30 ஃபீட்லயே உங்களுக்கு அருமையான கிரவுண்ட் வாட்டர் நீங்க அப்படியே கன்சியூம் பண்ணலாம். அந்த அளவுக்கு டேஸ்டான வாட்டர். இப்போ ஒரு முக்கியமான இடங்கிறப்போ நீங்க அப்படியே பாருங்க, எனக்கு பின்னாடி சுத்தியில வீடுகள் தான் இருக்கும். சுத்தியில 1000 வீடுகளுக்கு மத்தியில தான் இந்த இடம்ங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வெறும் 4 லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தா போதும் இந்த இடத்துல 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க சொந்தக்காரர் ஆக முடியுங்க. இல்ல நான் வீடா போறேன், இன்னைக்கு சென்னையில வந்துட்டு எல்லாருமே தொட்டா இன்னைக்கு 70 லட்சம் 1 கோடிங்கிறாங்க சின்ன வீடு. அப்படிப்பட்ட இடத்துல நம்ம
ப்ரோ ஒரே ஒரு வார்த்தை தான், 5 லட்சம் ரூபாய் முன்பணம் எடுத்துட்டு வர சொல்லுங்க, வீடு கட்டித்தரேன் அப்படின்ட்டாரு. இது வீடியோக்காக கிடையாது, நேர்ல வந்தா இமீடியட்டா பண்ணி தரோம். சூப்பர். ஒரு 6 மாசங்கிறது டைம் எடுத்துக்கோங்க. புது வீடு, இந்த ரீசேல் வீடுலாம் கிடையாது, புது வீடே கட்டி தராங்க. 5 லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தாலே போதும். பேலன்ஸை உங்களுக்கு இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி கொடுத்து நீங்க வாடகை வீட்டுல இருந்துகிட்டு கொடுக்கக்கூடிய அந்த வாடகை பணத்தை உங்க சொந்த வீட்டுல இருந்துகிட்டு இஎம்ஐ கொடுத்துட்டு போயிடுங்க. உங்களுக்கு சொந்த வீடு ஆன மாதிரி ஆச்சு, உங்களுக்கு ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் வந்த மாதிரி ஆச்சு, ஒரு சொத்து ஆன மாதிரி ஆச்சு. அப்ரூவ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்கீங்க? அப்ரூவ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் ரெண்டுமே பக்காவா வந்திருக்கு பிரதர். ஓ, டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் இருக்கிறதுனால ஆத்தரைஸ்டு எல்லா பேங்க்லயும் உங்களுடைய எலிஜிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லோன் வசதியுமே கிடைக்கும். சோ நீங்க லோனை பொறுத்த வரைக்கும் இங்க பயப்பட வேண்டியது கிடையாது. லீகல் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாமே தெளிவா சொல்றீங்க. நான் லீகல் என்னுடைய லாயரை வச்சு செக் பண்ணிக்கலாமான்னு கேட்டா 50 இயர்ஸ் லீகல் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம், பக்காவா வச்சிருக்கோம். நீங்க உங்க ஆல்ரெடி நானும் ஒரு லீகல் ஒப்பீனியன் கவர்மெண்ட் ப்ளீடர் மூலமா வாங்கி வச்சிருக்கோம். நீங்களும் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு லீகல் ஒப்பீனியன் பாத்துக்கலாம். அதுல எந்த ஒரு இஷ்யூ இல்ல. 100க்கு 200% பக்காவா இருக்குங்க லீகலை பொறுத்தளவு. ஓகே, லீகலை பொறுத்த வரைக்கும் 100% கிடையாதுங்க, 200% கரெக்டா இருக்கு. கனெக்டிவிட்டி பத்தி சொல்லுங்க. இப்ப கரெக்டா உங்களுக்கு பூந்தமல்லில இருந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட், பூந்தமல்லிக்கு அவுட்டர்ல கூடிய அவுட்டர் ரிங் ரோட், அந்த அவுட்டர் ரிங் ரோட் தாண்டினா அப்படியே குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், அது வந்து நெக்ஸ்ட் மந்த் ஓபன் பண்ண போறாங்க. அந்த குத்தம்பாக்கத்துக்கு ஒட்டி ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா இவிபிக்கு ஆப்போசிட்ல ஒரு ரோடு கட் ஆகும். சோ அந்த ரோட்ல வந்தீங்கன்னா ஒரு 5.5 கிலோமீட்டர் என்ன பண்ணிடலாம், சைட்டுக்கு ஸ்ட்ரைட்டா வந்துடலாம். ஓகே, அது ஒரு அப்ரோச். செகண்ட் அப்ரோச் வந்து பாத்தீங்கன்னா சவிதா காலேஜுக்கு முன்னாடியே ரைட் சைடுல ஒரு ரோடு கட் ஆகும். அந்த ரோட்ல வந்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் எஸ்என்எம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கும், அதை ஒட்டி நம்ம சைட். சோ அப்படி இல்ல சவிதா காலேஜ் அப்படி தாண்டிட்டீங்களா உங்களுக்கு தண்டலம் கூட் ரோடு, அப்கமிங் மெட்ரோ அங்கதான் வருது. அங்க இருந்து நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் நல்ல பெரிய வைட் அண்ட் ரோடு, அழகா நீங்க ஆன் ரோடு தான் சைட்டுக்கு வந்துடலாம். இந்த மாதிரி 3 வழியில நீங்க என்ன பண்ணலாம், சைட்டை அப்ரோச் பண்ணலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். எவ்வளவு பட்ஜெட்ங்கிறத சொல்லுங்க. 600 ஸ்கொயர் ஃபீட் என்ன பட்ஜெட் வருது? 18 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு 1200 2400 வேரியேஷன்ல என்ன இருக்குங்க, பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஒரு வீடு 5 லட்சம் ரூபாய் முன்பணத்துல கட்டி கொடுக்கும்போது வீட்டுல என்னென்ன நம்ம ஸ்பெஷாலிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும்? இப்ப வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் பிஹெச்கே வில்லாவே பண்ணி கொடுத்துருவோம். டோட்டல் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்னு பாத்தீங்கன்னா ஒரு 18 lakhs, வில்லாக்குன்னு பாத்தீங்கன்னா 12 lakhs, மேக்ஸிமம் ஒரு 30 lakhs இருந்தா போதும் சிங்கிள் பிஹெச்கே வில்லா உங்களுக்கு. 30 லட்சம் ரூபாய்க்கு சென்னையில யாராலையுமே பண்ணி கொடுக்க முடியாது. 30 லட்சம் ரூபாய்க்கு வில்லா பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது ஒரு வீடுனா ஒரு ஹாலு, பெட்ரூம், கிச்சன், ஸ்டார் கேஸ்ன்னு சொல்லி கம்ப்ளீட் செட்டப்பா ஒரு வில்லா உங்களுக்கு வெறும் 5 லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தாலே நீங்க சொந்தமாக்கிக்க முடியுங்க. அதுவும் என்ஹெச்ல இருந்து, சென்னை டு பெங்களூர் போற என்ஹெச்ல இருந்து 1 நிமிஷ தூரத்துல. இன்னைக்கு இந்த வீட்டை வாங்கி போடுங்க, அப்ரிசியேஷன் வந்து 2-3 வருஷத்துல. இவங்களே பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்ல போனா அடுத்து phase 4 phase 5 எல்லாம் ஓபன் பண்ண போறாங்க. phase 4 phase 5 எல்லாம் ஓபன் பண்ணி போகும்போது இந்த இடத்தோட லேண்டோட காஸ்ட் 6000 ரூபாய் 7000 ரூபாய் தாண்டி போகுங்க. அப்ப நீங்க வாங்கி வச்சிருக்கிற வில்லா எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகி போகுங்கிறத பாருங்க. உங்களுடைய ஃபேமிலிக்காக இப்ப சொல்லியாச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் பண்றவங்களுக்கு ஒரு 10 வில்லா வாங்கி போடும்போது அதோட அப்ரிசியேஷனுங்கிறது 1 or 2 இயர்ஸ்ல நீங்க கண்குளூரா பாப்பீங்க. 2ல இருந்து 3 மடங்கு அப்படியே ஏறிக்கிட்டே தான் போகும். ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்மளோட சப்ஸ்கிரைபர் எதுக்காக இந்த இடம் வாங்கணுங்கிறதையும் சொல்லிடுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, சிட்டிக்கு சென்ட்ரல் இருந்தது. இப்ப அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எங்க வந்து ஷிஃப்ட் பண்றாங்க கேட்டீங்கன்னா குத்தம்பாக்கத்துக்கு வருது. ஓகே, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து செக்ரட்டேரியட்டா மாத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வெறும் ஒரு ஹவுசிங் அபார்ட்மெண்ட் மட்டும் தான் வந்தது. இப்ப பஸ் ஸ்டாப் கொண்டு வந்துட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட் ஆசியாவிலே பெரிய அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அப்படியே என்ன வச்சுங்க இங்க வந்துருச்சு. கோயம்பேடு மார்க்கெட் குத்தம்பாக்கம் தான் வருது. ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் பாத்திருப்பீங்க, அது அப்படியே என்ன ஆகுதுங்க, ட்ரேட் சென்டர் இங்க வருது. சோ அது மட்டும் இல்லாம இவிபி பிலிம் சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, நம்ம டாக்டர் எம்ஜிஆர் பிலிம் சிட்டி இருந்தது. அங்க இருந்து இப்ப என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3000 ஏக்கர்ஸ்ல அந்த பிலிம் சிட்டி இங்க மேக் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் ஷூட்டிங் கூட இங்க தான் நடக்குது. அப்ப சினி ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்றாங்க, சோ இன்னைக்கு நம்ம வந்து கோடம்பாக்கம், வடபழனியில் இருக்கக்கூடிய சினி ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்றாங்க, இந்த ஏரியால தான் நமக்கு வந்து ரெசிடென்சியல் பாக்குறாங்க. சோ அது மட்டும் இல்லாம அடுத்த ஹைலைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே ஜஸ்ட் 3 ஹவர்ஸ்ல நீங்க பெங்களூர் ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஹைலைட்டான எலிவேட்டட் ரோட். சோ அந்த ரோடுக்கும் நமக்கு என்ன ஒரு பெரிய டெவலப்மெண்ட் கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க பெங்களூர்ல ஏறீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வந்து இறங்கக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தண்டலம் கூட்டு ரோட்ல தான் அந்த பெங்களூர் ரோடு இறங்கும். 4 வந்து என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் மட்டும் தான், எலிவேட்டட் ரூட், எந்த ஒரு டிஸ்டன்ஸ் இல்லாம ஸ்ட்ரைட்டா என்ன பண்றாங்க அதை உருவாக்கிட்டாங்க. 230 கிலோமீட்டர் முடிஞ்சது, செப்டம்பர் மாசம் ஓபன் பண்றாங்க. சோ அந்த ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா பெங்களூர்ல இருந்து வரக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரில அவங்களுக்கு தெரியக்கூடிய சென்னை எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த லொகேஷன் தான் பிரதர். அப்ப அவங்களுக்கு சென்னைனா எதுதான் தெரியும். அதனாலதான் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல இருந்து அவங்களுக்கு பெங்களூர் பஸ்ஸஸ், வேலூர் எல்லா இடத்துக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் ஆக்டிவிட்டிஸ் பூரா எல்லாம் இங்க தான். சோ அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி கோயம்பேடு இருந்துச்சோ அது மாதிரி இந்த குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, கோயம்பேடுக்கு எப்படி அண்ணா நகர் டெவலப் ஆச்சோ அது மாதிரி தான் இந்த அண்ணா நகர் மாதிரி தான் இந்த லொகேஷன். பக்கத்துல உங்களுக்கு சென்னை பெரிஃபரல் ரிங் ரோட், அதுவும் வந்து எண்ணூர்ல இருந்து ஈசிஆர் வரைக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய 10 வழிச்சாலை, ஆசியாவிலே மிகப்பெரிய ரிங் ரோட். இங்க இருந்து ஒரு 6 மினிட்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம், ரீச் பண்ணிடலாம். அப்போ இப்ப ரோடு டெவலப்மெண்ட் வந்தாலே அந்த
அந்த இடத்துல தொழில் வளம் என்ன பெருகுங்க. தொழில் வளம் பெருகும் போது சுத்தி இருக்கிற இடம் ஆட்டோமேட்டிக்கா டெவலப்மெண்ட் ஆகும். அதே மாதிரி அப்கமிங் மெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தண்டல மெட்ரோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேசிங் வந்து சுங்கார் சத்திரம் வரைக்கும் போடுறாங்க. சோ 1 கிலோமீட்டர் என்ன பண்ணலாம், நீங்க மெட்ரோல வந்துடலாம். சப்போஸ் மெட்ரோ வந்துருச்சுன்னா இங்க இருந்து நீங்க எங்க வேணா ரீச் பண்ணிக்கலாம். சிறுசேரி போகணுமா, பாரிஸ் போகணுமா, மாதாவரம் போகணுமா, எல்லாத்துக்கும் உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோக்கல் ட்ரெயின் கூடுவாஞ்சேரில இருந்து ஆவடிக்கு போகக்கூடிய லோக்கல் ட்ரெயின் இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க, 3000 crores வந்து ஒதுக்கி இருக்காங்க. அதுவும் இந்த தண்டல கூட்டுரோட்ல தான் ஜங்ஷன் ஸ்டாப்பிங் வருது. சோ அப்போ உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி, லோக்கல் ட்ரெயின் கனெக்டிவிட்டி, எக்ஸ்பிரஸ் வே கனெக்டிவிட்டி, ஈவன் உங்களுக்கு என்ன வருதுங்க, பஸ் ஸ்டாண்ட் நியரஸ்டா இருக்கு. சோ இந்த மாதிரி அதே மாதிரி இப்ப வந்து கோயம்பேடு பூந்தமல்லில இருந்து ஒரு நாளைக்கு 36 பஸ் நம்ம சைட்டுக்கு பக்கத்துல வந்து நின்று போகுது. சோ எல்லா வகையான டிரான்ஸ்போர்ட் இங்க ஈஸியா அப்ரோச் கிடைக்கும் போது தைரியமா என்ன பண்ணலாம், நம்ம அங்க அப்ரிசியேஷன் கண்டிப்பா 100 இல்ல 200% அப்ரிசியேஷன் டெஃபினட்டா இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமே இல்ல. ஸோ கைஸ், லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க. கம்மியான பட்ஜெட்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்துட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே கைஸ், இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த வீடியோ மூலமா உங்களை செஞ்சல ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப சந்தோஷம் பிரதர்.